நீங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்த மனுஷன் ஏன் நீங்க வேலைக்கார மாதிரி இப்படி மூட்டையை தூக்குறீங்க? தயவு செஞ்சு அதை கொடுங்க, என்னால உங்களை இப்படி பார்க்க முடியலங்க. ஏய், இப்ப எதுக்கு இந்த ஓவர் சீனு? இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத, முதல்ல என் வேலையை பார்க்க விடு. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? நீங்க போய் அரிசி மூட்டையை தூக்கிட்டு வரீங்க. எப்படி இருந்த மனுஷன்? வெள்ளை வேட்டி சட்டையில நீங்க வரும்போது ஊரே கையெடுத்து கும்பிடும். இப்ப என்னடானா வேலைக்கார மாதிரி மூட்டையை தூக்கிட்டு வரீங்களே, என்னாலயே இதெல்லாம் பார்க்க முடியல. கட்டின பொண்டாட்டி அவ எப்படி பாத்துக்கிட்டு இருப்பா? ஏ பக்கோடா, டேய் பக்கோடா. அடடே வந்துட்டம்மா. என்னம்மா? ஆறா அண்ணே, என்னண்ணே நீங்க போய் மூட்டை தூக்கிட்டு இருக்கீங்க? அத முதல்ல இறக்கி. ஏய், அடுப்படியில உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அண்ணே இல்லண்ணே, நீங்க போய் இதெல்லாம் அதுக்கு தான் நாங்க இருக்கோம். டேய், அது கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, உன் வேலையை போய் பாரு போ. ஏங்க ஏங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? கம்பீரமா உங்களை நாங்க பார்த்துட்டு இப்படி எல்லாம் உங்களை பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. நான் பண்ண தப்புக்கு நான் வேணா மூட்டையை தூக்கிட்டு வரேன். கொடுங்க, நீங்க கொடுங்க. வேணா விடு. தப்பானவங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க பேச்ச கேட்டு பேராசப்பட்டா எப்பேற்பட்ட கோபுரத்தில் இருந்தாலும் இதுதான் கதின்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்க போறேன். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என்னங்க என்னங்க? அண்ணே என்ன நீங்க தள்ளுறா. அண்ணே அண்ணே பாத்துனே என்னண்ணே இப்படி பண்றீங்க? என்னண்ணே இது சொன்னாவே கேட்க மாட்டீங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணே முதல்ல இந்த தண்ணி குடிங்கண்ணே, குடிங்கண்ணே. கொடுங்கண்ணே. போ, போய் உன் வேலையை பாரு. சரிண்ணே. போடா.